ஹலோ மக்களே, நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கமேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பவானி என்ற பிளேஸில் கூடுதுறை என்ற பிளேஸில் இருக்குது. கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோயிலுங்க. இது சங்கமேஸ்வரர் கோயில் என்ட்ரன்ஸில் போயிட்டு இருக்கு. ஜெய் ஸ்ரீ நரசிம்மா ஆலயம். இந்த ஆலயத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பவானி ஆறு போகுதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவானி ஆறு. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கூடுதுறை என்ற பேர் வந்திருக்கு. இதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. என் ஃப்ரெண்டை சொல்கிறான், பார்த்து சொல்லுங்கள். அப்படி கேளுங்க. கூடுதுறை பற்றி நீ சொல்லு. பற்றி ஒன்றும் இல்லை. கூடுதுறைனா பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக வழியாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆறு ஓடுது, சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவானி, அதாவது இந்த மேட்டூர் வழியாக போகிற ஆறில் பவானின்ற ஊர் வழியாக போகிறதுனால பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆறு வருதுன்னா காவேரி, தென்பெண்ணை, பவானி ஆறு. இந்த 3 ஆறு இது வழியாக போகிறதுனால 3 ஆறு இங்கே சங்கமிக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கூடுதுறைன்னு பேர் வந்துச்சு, சரியா? இங்கே ஒரு ஆற்றங்கரை சிவன் கோயில் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் ஸ்டார்டிங்லேருந்து பிறந்து இறுதி சடங்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணுறாங்க. எல்லா விதமான சாங்கி சடங்குகளுக்கும் இது வந்து பேர் போன இடமா. சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவோஷனல் ட்ரிப்பு வராங்க. இப்போ நாங்கள் வந்து வேற ஒரு பர்சனல் விஷயமா வந்தோம். அப்போ சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஓகேங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நம்ம விளக்கமாக சொன்னார். நாங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் குளிச்சுட்டு போயிட்டு கடவுளை வழிபட்டு வாங்க. வரும்போது என் ஃப்ரெண்டுக்கும் இங்கே தான் மேரேஜ் ஆச்சுங்க. இப்போ அவன் ஒரு குழந்தையோடு வந்திருக்கான். கல்யாணம் பர்சன்ஸ் பா கை காமிப்பா. இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு தான் இங்கே கல்யாணம் ஆச்சு. 1 வருஷம் கழிச்சு வந்திருக்கான். மேரேஜ் இங்கே தான் ஆச்சுன்னு சொல்கிறேன். நீங்கள் கூட்டம் பார்க்கும்போது வந்தீங்கன்னா இதில் தான் பூந்த உள்ளே போக வேண்டியதாக இருக்கும். இப்போ ஃப்ரீயாக இருக்கிறது தான் அவங்களை நேரியே போகும். எப்படி